மாறிவரும் நவீன உணவு பழக்கங்களால் புற்றுநோய்கள் உருவாகும் என மருத்துவத்துறை எச்சரித்துள்ளது. ஆண்டுதோறும் பிப்ரவரி 4ஆம் தேதி உலக புற்றுநோய் தினமாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இந்நாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடந்து வருகின்றன. கோவை காந்திபுரத்தில் நடந்த புற்றுநோய் விழிப்புணர்வு ஊர்வலத்தில் கல்லூரி மாணவ மாணவிகள் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி பேரணியாக சென்றனர். கடந்த ஆண்டில் உலகம் முழுவதும் 1 கோடி பேர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்தியாவில் மட்டும் 5 லட்சம் பேர் இறந்து உள்ளதாகவும் டாக்டர் தங்கவேல் தெரிவித்தார். கேன்சர் குறித்து மக்களிடம் தவறான நம்பிக்கை உள்ளதாகவும் ஆரம்ப நிலையிலேயே நோயை கண்டுபிடித்தால் அதை முற்றிலும் குணப்படுத்த முடியும் என்றும் தங்கவேல் கூறினார். புற்றுநோய் வந்துட்டா குணப்படுத்த முடியாது என்ற தவறான நம்பிக்கை மக்களிடையே இருக்கிறது. ஆரம்பத்திலேயே புற்றுநோயை கண்டுபிடித்தால் முழுசும் குணப்படுத்தி விடலாம். புற்றுநோய் குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இந்த பேரணி நடத்தப்படுவதாக பேரணியில் கலந்து கொண்ட மாணவர்கள் தெரிவித்தனர். மாணவர்களாகிய நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த புற்றுநோயை பத்தி நாங்க ஊர்வலம் மாதிரி நடத்துறதுனால எல்லாரும் புற்றுநோயை பத்தி விழிப்புணர்வு ஏற்படும் மக்களுக்கு. இந்த விழிப்புணர்வால எந்த ஒரு ஆரம்ப நிலையில எந்த ஒரு இது செஞ்சாலுமே அவங்க ஆஸ்பத்திரிக்கு வந்துருவாங்க. இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த தான் நாங்க இந்த ஊர்வலத்தை இன்னைக்கு நடத்துறோம். இன்றைய காலத்தில் பரவியுள்ள நவீன உணவு முறைகளும் புகைப்பழக்கமுமே புற்றுநோய்கள் உருவாக காரணமாக இருப்பதாக மருத்துவத்துறை எச்சரித்துள்ளது.